விருதாசலம் அருகே ஆளுங்கட்சியினரின் தலையிட்டால் 100 நாள் வேலை திட்டத்தை புறக்கணிப்பு செய்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த மணவாளநல்லூர் ஊராட்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கடந்த 3 வாரத்திற்கு மேலாக 100 நாள் வேலை திட்டத்தை புதிதாக நியமிக்கப்பட்ட பணிதள பொறுப்பாளர்கள் கவனித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்களின் ஆதரவுடன் பழைய பணிதள பொறுப்பாளர்கள் மீண்டும் பணிக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யும் பொதுமக்களிடமிருந்து அட்டை பெறப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக பொதுமக்கள் யாரிடம் 100 நாள் வேலை திட்டத்திற்கான அட்டையை வழங்குவது என்று தெரியாமல் திகைத்து வந்த நிலையில் இன்று ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆளுங்கட்சியின் அராஜக போக்கை கண்டித்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட பணிதள பொறுப்பாளர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள கோரியும் விருதாசலம் சேலம் செல்லும் மணவாளநல்லூர் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து ஏற்பட்ட நிலையில் அவங்க வந்து ஒரு நாளைக்கு போட்டோ எடுக்கிறாங்க, ஏற்கனவே பார்த்து வந்து போட்டோ எடுக்கிறாங்க சார். அதனால் மக்கள் என்ன கேட்குறாங்க, 3 வாரமா நல்லா தானே வேலை போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு யார் போட்டோ எடுத்தாங்கன்னா எங்களுக்கு எப்படி சம்பளம் இருந்து தகவல் அறிந்து வந்த விருத்தாசலம் காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் சந்திர தலைமையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதின் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைத்து சென்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.